திமுக மீது அவருக்கு கோபமெல்லாம் கிடையாது. திமுக மீது அதிருப்தியும் கிடையாது. திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பது கலைஞர் காலத்திலிருந்தே கலைஞரும் சொல்லியிருக்காரு. அதை தலைவர் திருமாவர்களும் அதை என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. நேற்றைய கூட்டத்தில் கூட பேசும்போது திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கின்ற கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் கொள்கை கூட்டணியாக இருந்தாலும் கூட சில நடைமுறை சிக்கல்கள் வரும்பொழுது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் நடந்து கொள்கின்ற போக்கு என்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக மட்டுமின்றி தலித் மக்களுக்கு எதிராகவும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சில அதிகாரிகள் தான். அவர்கள் நடந்துக்கின்ற முறை ஒரு அதிருப்தியை உருவாக்குது. அந்த அதிருப்தியை அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் தலைவர் திருமாவர்களுக்கு இருக்கு. அதனால் அவர் தன்னுடைய கோபத்தின் மூலமாக அரசிற்கு செய்தியாகவும் அதை சொல்கின்றார். முதல்வரை பார்க்கின்ற பொழுதும் அதே தன்னுடைய மனக்குறையை சொல்லத்தான் செய்கிறார். அது சொல்லாமலாம் இல்லை. அந்த கோபத்தை திமுகவிற்கு எதிரான கோபம், திமுகவிற்கு எதிரான அதிருப்தியாக சில பேர் அதை திரித்து சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலைவர் திருமாவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சுமூகமான உறவு இப்பொழுதும் இருக்கிறது. அதில் எந்த காலத்திலும் விரிசல் வருவதற்கு வாய்ப்பில்லை.